வணக்கம் நண்பா நண்பீஸ், எங்க செல்லூர் செல்லீஸ். நம்ம நாட்டு அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயமே இந்த டீலிமிட்டேஷன் பில் பத்தி தான். நம்ம நாட்டுல மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தான் எம்பி தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா 70 காலகட்டங்கள்ல இருந்த மக்கள் தொகையை வச்சுதான் இப்போ வரைக்கும் லோக்சபா சீட்டுகளோட எண்ணிக்கைய 543 சீட்டுகள்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கொண்டு வர பாக்குற இந்த புது டீலிமிட்டேஷன் சட்டம் மூலமா அந்த கட்டுப்பாட்டை நீக்கிட்டு லோக்சபா சீட்டுகளோட மொத்த எண்ணிக்கைய 550ல இருந்து 850 வரைக்கும் உயர்த்த பிளான் பண்றாங்க. கடைசியா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சு எல்லா பகுதி மக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்க வைக்கணும்ன்றதுதான் இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமா சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரியான தென் மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தோட அறிவுரைப்படி மக்கள் தொகையை ரொம்ப அழகா கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ இந்த சட்டம் மக்கள் தொகையை மையமா வச்சு வர்றதால நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு தண்டனையா இப்போ நமக்கு எம்பி சீட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிடுமோ, இல்ல வட மாநிலங்களோடு போட்டி போடும் போது நம்மோட அரசியல் செல்வாக்கு குறைஞ்சிடுமோன்னு தென் மாநிலங்கள்ல ஒரு விவாதம் பரபரப்பா போயிட்டே இருக்கு. பொதுவா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும்னா நாடாளுமன்றத்துல 3ல 2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு வேணும். ஆனா இந்த மசோதா வந்தப்ப எதிர்கட்சிகள் இதுல சொல்லப்பட்டிருக்கிற சில நிபந்தனைகளுக்கு ஒத்துக்காததால இந்த பில்லுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்காம மக்களவையில தோல்வி அடைஞ்சது. இதனால மத்திய அரசாங்கம் தற்காலிகமா இந்த பில்ல திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனா இதை எப்படி ஒருமித்த கருத்தோட கொண்டு வர்றதுன்னு இப்போ பயங்கரமான பேச்சுவார்த்தை பின்னணியில ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில மத்திய உள்துறை அமைச்சர் இந்த பில்ல பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. தென் மாநிலங்கள் நினைக்கிற மாதிரி தென் மாநிலங்களோட சீட் குறைஞ்சிடாது. நாங்க ஒரு புது ஃபார்முலா வச்சிருக்கோம். அதுபடி எல்லா மாநிலங்களுக்கும் இப்போ இருக்கிற சீட்ல இருந்து விகிதாச்சார முறைப்படி அதிகப்படுத்தலாம் ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற 39 எம்பி சீட் 59 சீட்டாவும், கேரளாவுக்கு 20 சீட்டா இருக்கிறது 30 சீட்டா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராரு. இது மூலமா தென் மாநிலங்களோட எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமா காட்டப்பட்டாலும் வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை ரொம்ப வேகமா வளர்ந்ததால அவங்களுக்கு இதை விட இன்னும் பல மடங்கு சீட்டுகள் அதிகமாகும். இப்போ மக்களவையில பலம் கூடுறதால குடியரசுத் தலைவர் தேர்தல் விஷயம் அப்புறம் மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் மக்களவையோட பலம் தான் பெரும்பான்மையா இருக்கிற மாதிரி நிலைமை வந்துடும். இதனால மாநிலங்களவையோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிடுங்கிறது நடுநிலையாளர்களோட கவலை. சுருக்கமா சொல்லணும்னா இந்த சீட் பிரிப்பு மேட்டர் வெறும் மக்கள் தொகை கணக்கு மட்டும் கிடையாது. இந்திய அரசியல்ல யாருக்கு பவர் அதிகம் அப்படிங்கறத தீர்மானிக்க போற ஒரு பெரிய சதுரங்க ஆட்டமா பார்க்கப்படுது.